இன்ஸ்பெக்டர் ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்ன எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? பிபி சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு, அது குறையட்டும். அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விட ஒரு பெரிய வியாதி இருக்கு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவனோட பயம். அந்த பயத்தை தான் நீங்க மூலதனமா வச்சு லட்சமா சம்பாதிக்கிறீங்க. சாதாரணமா வர ஒரு பேஷண்ட உனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு ஒரு 58 டெஸ்ட் எடுத்து அவனை பயப்படுத்தி லட்சமா நீங்க ஏமாத்தி புடுங்கிடுறீங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க சார். எப்படி உங்க வாயாலேயே நீங்க தப்பா சொல்றீங்க பாத்தீங்களா? மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இல்ல சார், அது மெடிக்கல் சேவை. மெடிக்கல்ங்கிறது ஒரு சர்வீஸ். எப்ப இண்டஸ்ட்ரின்னு டாக்டரா இருக்கும் உங்க மனசுலயே தோணுனதோ அப்பவே அது ஒரு வியாபாரம்னு ஆயிடுச்சு இல்ல? இல்ல சார், நாங்க பாருங்க, நீங்க சாதாரணமா சொல்றதையெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண பப்ளிக் இல்ல, போலீஸ்காரன். என்னை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்ப போறீங்களா இல்லையா? சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. உங்களை இங்கேயே வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்ல. நீங்க போனா இன்னொருத்தர் இந்த பெட்டுக்கு வரத்தான் போறாரு. சரி, அப்ப என்ன அனுப்பிச்சிட வேண்டியதானே? உங்களுக்கு பிபி ரொம்ப ஹையா இருக்கு சார், சுகர் கண்ட்ரோல்லயே இல்ல. இந்த நிலைமையில உங்களை அனுப்புறது சேஃப் இல்ல சார். சுபா, ஹை பிபி கிட்னி, இதயம், நுரையீரல்னு எல்லா உறுப்பையும் பாதிக்கும் சார். ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்னு உயிருக்கே ஆபத்தான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரலாம் சார். அதை குறைக்கிறது தான் உங்க ஹெல்த்துக்கு நல்லது சார். இப்படி ஒரு நிலைமையில உங்களை வெளியில அனுப்ப முடியாது சார். ஐம் சாரி சார். வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 7-8 மாத்திரை கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் குறையல? உங்க ஹாஸ்பிட்டலோட ட்ரீட்மெண்ட் லட்சணமே இவ்வளவு தானா? சோ எனக்கு குணமே ஆகாத ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் லட்சமா புடிங்கிட்டே இருக்கீங்களா? அப்படி இல்ல சார். முதல்ல மைல்டு டோஸ் தான் கொடுத்தோம், இனிமே தான் ஹையர் டோசஸ் கொடுக்க போறோம். டெஃபினட்டா குறைஞ்சிடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், எனக்கான ட்ரீட்மெண்ட் உங்க மெடிசன்ல இல்ல. நான் ஒரு கேஸ் விஷயமா தான் இங்க வந்தேன். அது நடக்கல. அது நடக்கலங்கிறதுனால தான் எனக்கு பிபி சுகர்லாம் ஹையா இருக்கு. என்னை நீங்க வெளியே விட்டுருங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு இருக்கிற எல்லா நோயும் நார்மல் ஆயிடும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. படிக்க பிடிக்காம ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வைக்கிற டீச்சரோட வேலையை விட ட்ரீட்மெண்ட் நம்பாத பேஷண்ட்டை குணப்படுத்தி அனுப்புற டாக்டரோட வேலை ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நாங்க சொல்லி புரிய வைக்க முடியாது சார். இன்னும் ஒரு 2-3 நாள் டைம் தரேன். தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சிருங்க. நீங்களும் அனுப்பல, நானா கிளம்பி போயிடுவேன். இந்த நிலைமையில நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன் சார். எங்களோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். பிபி சுகர் குறையட்டும், நாங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் சார். என் நிலைமை தெரியாம பேசுறானே. அந்த ஜீவா இந்த ஏற்காட்டை விட்டு இறங்குறதுக்குள்ள அவனை நான் போட்டு தள்ளணும்ல. எங்க இருக்கான்னு வேற தெரியல. ஜீவா, நீ எங்க இருந்தாலும் உன் சாவு குருமூர்த்தி கையில தான்டா. வரேன். ரத்தம் கொடுத்துட்டியா? சாரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லடி. நீயாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எனக்கு தோணவே இல்ல. இரு, நீயே பண்ணு. இந்தா. டேய், எங்கடா போனா? ஏன்டா நம்மள போட்டு இப்படி சீரழிச்சிட்டு இருக்கான்? டேய், போன் அடிக்குதுடா. ஜீவாவா இருக்கும். டேய், தேன் டேய், மொழியா? ஸ்பீக்கர் போடுறா. ஹலோ தேனு, ஜீவா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நான் மயில் பேசுறேன். ஜீவா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா மயிலு? ஏன் பேசாம இருக்கீங்க? ஜீவா இப்ப உங்க கூட தான் இருக்கானா? எனக்கு தெரியுங்க. அந்த முட்டா போய் உங்களை தான் தேடி வந்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை காணோம் நாங்க தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் என்னடானா என் காதலை ஏத்துக்குன்னு உங்க காலில் விழுந்து கிடக்குறான். முதல்ல போன அவன்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு அவனை நான் கிளிக்கிறனால எனக்கு பாருங்க. அந்த முட்டா பயல்கள் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது. ஹலோ, போன முதல்ல அவன்கிட்ட கொடுங்க. நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். சார் இப்போ பேசுற நிலைமையில இல்லங்க. ஏன் சார் உங்களை தவிர வேற யார்கிட்டயும் பேச மாட்டாராமா? இல்ல, அவர் இப்போ மயக்கத்துல இருக்காரு. மயக்கத்துல இருக்கானா?
ஜீவாவுக்கு என்னாச்சு? இப்ப அவன் எங்க இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஆ? என்னது ஹாஸ்பிட்டலா? பையனுக்கு நல்ல போதை, சுயநிலையில இல்ல. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ரத்தம் நிறைய போயிருக்கு. இமிடியேட்டா அவருக்கு 2 யூனிட் ரத்தம் ஏற்றி ஆகணும், இல்லனா நிலைமை கிரிட்டிக்கல் ஆயிடும். நானும் பி நெகட்டிவ் குரூப் தான் டாக்டர். ஜீவா இப்ப எப்படி இருக்கான்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? இல்ல, ரத்தம் நிறைய போயிட்டதுனால ரத்தம் ஏத்திருக்காங்க. ஆனா இன்னும் கண்ணு முழிக்கலங்க. முழிக்க வேணாங்க, அவன் அப்படியே போய் சேரட்டும். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிங்க பேசுறது? நீங்க காதல ஏத்துக்கலன்ற வேதனையில அவன் தினம் தானே செத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பேசாம அவன் அப்படியே போய் சேரட்டுமே. டேய், எப்ப எது பேசணும்னு உனக்கு தெரியாதாடா? எங்க மயில் எங்கங்க, எந்த ஹாஸ்பிட்டலுங்க சேர்த்திருக்கீங்க? நம்ம ஊருக்கிட்ட இருக்க ஏரிக்கரை பக்கத்துல சுபம் ஹாஸ்பிட்டல்ல. சரி, நாங்க வந்துடுறோம். ஹலோ 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 அண்ணா. டேய் வாடா போ. என்னாச்சு? என்ன மயிலு கண் கலங்குற? சாரோட ஃப்ரெண்டுங்க ரொம்ப கத்திட்டாங்களா? கத்தாம என்ன செய்வாங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. என்னடி நீயும் அவங்கள மாதிரியே பேசுற? நான் யார மாதிரியும் பேசல, நியாயத்தை தான் சொல்றேன். எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருந்த மனுஷனை குடிக்க வச்சு இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்க. நம்ம ஃப்ரெண்ட இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். அந்த கோபத்துல பேசதான் செய்வாங்க. என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம ஏன்டி எல்லாரும் என்னையே குத்தம் சொல்றீங்க? எல்லாரும் சொல்றோம்னா அப்போ அதுல நெசம் இருக்குன்னு தானே அர்த்தம். சாரோட காதலை பத்தி பேச்சை எடுத்தாலே சூழ்நிலை மேல பழிய போட்டு நீ தப்பிக்கலாம் தானே பாக்குற. சூழ்நிலைங்கிறது மனுஷங்க உருவாக்குறது. உருவாக்கின நம்மளாலேயே அதை மாத்தவும் முடியும். நீதான் அதுக்கு தயாராவே இல்லையே. மலரக்கா கல்யாணம், வாழ்க்கை, அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லி ஒன்ன நீயே ஏமாத்திட்டு இருக்க. வெளிய இருந்து என்ன வேணாலும் பேசிடலாண்டி. என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் என் வேதனை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். எனக்கு புரியறது இருக்கட்டும்டி. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. மலரக்கா கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சவரே ஜீவா சார் தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சார் சும்மா விட்டுருவாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அவர் உனக்கு துணையா நிக்கிறப்போ நீ பயப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லடி. உன்னோட நிலைமையில நான் இருந்திருந்தா சாரோட காதல நான் எப்பவும் ஏத்திட்டு இருப்பேன். நீதான் கண்டதையும் நினைச்சு குழம்பி உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டு இருக்க. தெளிவா இருக்கிறவ குழப்பறதே நீதாண்டி. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன் பயத்தெல்லாம் தூக்கி போட்டு சாரோட காதலை ஏத்துக்கடி. உனக்காக உயிரியே கொடுக்க துணிஞ்ச மனுஷன், அவரை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைப்பாரா?
உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கவே மாட்டேன். ஆனா நீதான் ஜீவா சார் மேல கொள்ளையா பிரியா வச்சிருக்க. சாருக்கு ஆபத்துன்னு துடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ அவருக்கா தவிக்கிற தவிப்ப கூடவே இருந்து நான் பாத்துட்டு தானே இருக்கேன். அவர் மேல இவ்ளோ பாசத்தையும் அக்கறையும் வச்சுக்கிட்டு ஏன்டி இவ்ளோ நாடகம் போடுற? சார் கண்ணு முழிச்சதுமே நீ அவர்கிட்ட போய் பேசு. நாட்ராய மிரட்டின விஷயத்தெல்லாம் போய் சொல்லு. மத்ததெல்லாம் அவர் பாத்து பாருடி. நீ ஜீவா தம்பி கூட பழகவே கூடாது. அவரே உன்னை நெருங்கி வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை விட்டு நீ விலகி போயிடணும். இந்த ஒரு சின்ன கோரிக்கையை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டானு போய் அக்காளோட வாழ்க்கை பிரகாசமா. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீ ஏன் வாயை திறக்காம இருக்க? நான் சொல்றத செய்ய போறியா இல்லையா? இல்லடி, இது சரிப்பட்டு வராது. நீ எட்ட நின்னுக்கிட்டே நெருப்பெல்லாம் சுடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நெருப்பு என் குடும்பத்தை எரிச்சிட கூடாதுன்னு தான் நான் பயந்துகிட்டே இருக்கேன். நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழணும்னா நான் எடுத்த முடிவுதான் சரி. இரு, எங்கடி போற? ஒரு நிமிஷம் போய் நான் ஜீவா சார பாத்துட்டு வந்துடட்டுமா? சரி போ. என்னாச்சு? இன்னும் கண்ண முழிக்கலடி. சரி இரு, ஒண்ணு ஆகாது. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களை காதலிச்ச பாவத்துக்காக ஒருத்தனை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிட்டீங்கல்ல, அப்படியே அவனை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதானே? அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. டார்ச்சர் பண்றதுக்கு ஆள் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கலாம். நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. இங்க பாருங்க, உங்க பிடிவாதத்தினால நீங்க தான் எங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்த கடவுள்னு நான் உங்களை நினைச்சேன். ஆனா இப்ப நீங்களே அவனுக்கு எவனா மாறுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கொடுமைக்கு பதிலா அன்னைக்கே நீங்க அவனை சாவிட்டு இருக்கலாம். டேய், நீ என்ன கத்துனாலும் இவங்க மாற போறது இல்ல. எதுக்குடா வேஸ்டா பேசிட்டு இருக்க? வாடா, ஜீவா எந்த ரூம்ல இருக்கான்? நேரா வா. இவனுக்கு இதெல்லாம் தேவையாடா? எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான். இவனுக்கு போய் ச்சே.
மயிலு 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 இங்க பாரு, இப்ப கூட அவ பேரை சொல்லி தான் புலம்புறான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே டேய் கொஞ்சம் பொறுமையாடுறா. ச்சே, முடியலடா. என்னால இவனை இப்படி பார்க்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஃபீல் பண்ணாதடா, எல்லாம் சரியாயிடும். இவன் காயம் சரியாயிடும்டா. ஆனா இவன் திருந்த மாட்டான். திரும்ப மயிலு மயிலுன்னு அவன் பின்னாடி தான் ஓடுவான் பாரு. டென்ஷன் ஆகாதடா. ஜீவாவுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைப்போம்டா. ஜீவா இப்படிதான் இருக்க? டேய், என்னடா அதெல்லாம்? ஏன்டா அப்படி செஞ்ச? அவளை உண்மையை சொல்ல வைக்கணும்னு தான் மச்சான் குடிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலடா. என்கிட்ட கேட்டுக்கலாம்லடா. ஒரு பாட்டில் விஷத்துல ஈஸியா வேலையை முடிச்சிருப்பல்ல. டேய் ஏன்டா அப்படி பேசுற? கொஞ்சம் அமைதியாடுறா. விரா, இப்பவே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இல்லன்னா நம்ம எல்லாரும் இவனை இழந்துருவோம்டா. டேய், நான் வேணும்னு டேய், எதுவும் நீ எதுவும் பேசாதடா. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? ஓவர சரகு அடிச்சு மட்டையாகி விழுந்திருக்க. பாட்டில் கையை கழிச்சு ஏகப்பட்ட ரத்த சேதாராயிருக்குடா. மயிலு பார்த்து கொண்டு வந்து சேர்க்கலனா இந்நேரம் போய் சேர்ந்துருப்பாடா. பேரலை மயிலு உன் காதல் ஏத்துக்கல, அவ்வளவுதானே? அதுக்கு போய் உயிரை விட்டுருவியாடா? அவ இல்லனா உன் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமா? முட்டாளா நீ? மயில உனக்கு எவ்வளவு நாள் தெரியும்? எவ்வளவு நாள் தெரியும்? 10 நாள் பழக்கத்துக்கு அவளுக்காக குடிச்சு சாகர அளவுக்கு போயிருவியா? டேய், கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? உன் பேரண்ட்ஸ் இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. 10 வருஷமா உன்னே நிழலா சுத்திட்டு இருக்கமேடா. எங்க எல்லாரையும் விட நேத்து வந்து உனக்கு பெருசா போயிட்டாளாடா. அவதான் உனக்கு முக்கியம்னா காதல பிச்சை போட்டு அவ பின்னாடியே சுத்து. உன் வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிக்கடா. உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ பின்னாடியே போ. டேய் வேண்டாம்டா, இப்படிலாம் பேசாதடா. டேய், நீ தாண்டா அப்படி பேச வைக்கிற. நீ ஏன் இப்படி மாறனே எனக்கு சத்தியமா புரியலடா. குழந்தை கதையை சொல்லி அவளை பார்க்கணும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசுறேன்னு நானும் சேர்ந்து கலாச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி பைத்தியக்காரத்தனமா அவளை லவ் பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லடா.